வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உணவு வழங்க மறுத்த கிராம சேவகர், யாழில் சர்ச்சை. தாயகம் திரும்பிய புலம்பெயர் தமிழருக்கு ஏற்பட்ட சோதனை. கொடுப்பனவுகள் தொடர்பிலான அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. வாட்ஸ்அப் ஊடாக பல்வேறு தவறான செயல்கள், கணனி அவசர பிரிவு எச்சரிக்கை. பிரான்சில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட தமிழர் உட்பட 26 பேர் கைது. சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் சச்சினின் சாதனையை முறியடித்த இங்கிலாந்து வீரர். தொடர்வென விரிவான செய்திகள். அண்மையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி நிலையத்தில் இருந்த குடும்பங்கள் சிலவற்றிற்கு கிராம சேவகர் உணவு வழங்காமையால் அப்பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. உணவு முறையாக பகிர்ந்தளிக்கப்படாமை குறித்து கட்கோவளம் கிராம மக்களுக்கும் கட்கோவளம் கிராம அலுவலருக்கும் இடையே நேற்றைய தினம் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக கட்கோவளம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த கட்கோவளம் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று காலை 10 மணியளவில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது தமது வீட்டில் மழை வெள்ளம் தேங்கியதால் தாம் நலன்புரி நிலையத்தில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கிராம சேவகர் வேண்டுமென்று தம்மை புறக்கணித்து தமக்கு உணவு வழங்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து வடமராட்சி வடக்கு பிரதேச செயலரிடம் கேட்டபோது பக்கச்சார்பற்ற விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்த பிரித்தானிய வாழ் புலம்பெயர் தமிழர் கைதானது தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான புலம்பெயர் தமிழர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மரணமான தனது தாயாரின் இறுதிக்கிரியைக்காக நாட்டுக்கு வருகை தந்ததாக தெரிய வருகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான புலம்பெயர் தமிழருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த சங்கர் விஜயசுந்தரம் என அடையாளம் காணப்பட்ட 43 வயதுடைய நபர் நவம்பர் 30 பாரிஸில் இருந்து வந்திறங்கிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2009 ஆண்டு இலங்கையிலிருந்து தப்பி சென்று பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஜயசுந்தரம் இலங்கையில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்புக்கு ஐக்கிய ராச்சியத்தில் நிதி திரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் உள்ள அமைப்பின் உறுப்பினர்களுக்கு இந்த நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பு குற்றப்பிரிவு இவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடுகளை பெற்று 2012 மே 31 கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயத்தை அறிக்கை செய்தது. இதனை அடுத்து அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்டது. இந்த பயணத்தடையை அறியாத சந்தேக நபர் இலங்கை திரும்பியதால் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் தடுத்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கொழும்பு குற்றப்பிரிவினர் கைதான புலம்பெயர் தமிழரை காவலில் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் தாயின் இறுதிக்கிரியைக்காக வருகை தந்தவர் கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் தொடர்பான அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.
இது குறித்து மீள்பரிசீலனை செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KD சித்ரஸ்ரீ தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நாட்களில் வாட்ஸ்அப் ஊடாக பல்வேறு தவறான செயல்கள் இடம்பெற்றுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பல்வேறு பிரபலங்களின் கணக்குகளை ஹேக் செய்யப்பட்டதாகவும் சந்தாதாரர்களுக்கு பணம் வழங்குமாறு கோரி குறுந்தகவல் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தகவலை நம்பி கொடுக்கப்பட்ட கணக்கு எண்களில் சிலர் பணம் வைப்பு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கையிறக்க தொலைபேசிகளுக்கு வெறும் ரகசிய இலக்கத்தையோ அல்லது ஒருமுறை வழங்கப்படும் OTP இலக்கத்தையோ எவருக்கும் வழங்கக்கூடாது என்பதை இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு என்ற வகையில் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு தெரியாத எந்த தொலைபேசி எண்ணையும் உங்கள் கையிறக்க தொலைபேசிகளில் பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவ்வாறு பணம் கேட்டால் பணம் வழங்கி ஏமாற வேண்டாம் என்றும் எச்சரிக்கையாக செயற்படுமாறும் இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு பொதுமக்களை எச்சரித்துள்ளது. பிரான்சில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட தமிழர் உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் 28 வீடுகள், 10 கடைகள் மற்றும் வியாபார மையங்கள் சோதனையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 11 மில்லியன் யூரோ பெறுமதியான கருப்பு பணம் மற்றும் தங்க நகைகள், சொகுசு வாகனங்கள் உட்பட பெருமளவான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் ஆட்கடத்தலில் ஈடுபடும் வலையமைப்பின் நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படுகின்ற தமிழ் பூசகர் ஒருவரும் அடங்கியுள்ளார். பாரிஸ் புறநகர் பகுதியாகிய சென்டனியில் அமைந்துள்ள தனது ஆலயத்தை நிதி வசூல் செய்யும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வலையமைப்பில் ஆண்டுக்கு 5 மில்லியன் யூரோ சட்டவிரோத தங்க ஆபரண இடைத்தரகர்கள் சிலருக்கும் தொடர்புள்ளது எனவும் அவர்களில் சிலரும் சிக்கியுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை இலங்கை, இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை சட்டவிரோதமான முறையில் அகதிகளை பிரான்சுக்கு கடத்தும் செயலில் நீண்டகாலம் ஈடுபட்டு வந்ததாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அரிய சாதனையொன்றை ஏற்படுத்திய இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சச்சின் டெண்டுல்கரின் நீண்டகால சாதனையையும் முறியடித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 15 பந்துகளில் 23 ஓட்டங்களை எடுத்திருந்த போது இந்த சாதனைக்கு அவர் சொந்தக்காரரானார். இதன் மூலம் அவர் டெஸ்ட் போட்டி ஒன்றில் 4வது இன்னிங்ஸில் மட்டும் அதிக ஓட்டங்களை சேர்த்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் போட்டிகளின் 4வது இன்னிங்ஸில் மட்டும் 1625 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் 60 இன்னிங்ஸிலேயே 1625 ஓட்டங்களை பெற்றிருந்தார். எனினும் அந்த சாதனையை முறியடித்திருக்கும் ஜோ ரூட் 49 இன்னிங்ஸில் 1630 ஓட்டங்களை பெற்றுள்ளார். டெஸ்ட் போட்டிகளின் கடைசி இன்னிங்ஸில் ஓட்டங்களை சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாகும். அதன்போது ஆடுகளம் சேதமடைந்திருக்கும் என்பதால் துடுப்பாட்டம் செய்வது கடினமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஜோ ரூட் செய்துள்ள இந்த சாதனை வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக மாறியுள்ளது. மேலும் தனது 150வது டெஸ்ட் போட்டியில் இந்த வரலாற்று சாதனையை அவர் நிகழ்த்தி இருக்கின்றார். இந்நிலையில் ஜோ ரூட் சச்சின் டெண்டுல்கரின் அதிக டெஸ்ட் ஓட்ட சாதனையை நெருங்கி வருகின்றார். சச்சின் டெண்டுல்கர் 15,921 டெஸ்ட் ஓட்டங்களை பெற்றுள்ளார். அதே நேரம் ஜோ ரூட் 12,777 ஓட்டங்களை இதுவரை பெற்றுள்ளார். எனவே ஜோ ரூட் இன்னும் 3,144 ஓட்டங்களை பெற்றால் சச்சினின் சாதனையை சமன் செய்ய முடியும்.